மறக்க நினைக்கும் தருணங்கள் 1000 என்றாலும் அதையெல்லாம் நினைக்க மறக்கிறோமா? நிச்சயம் இல்லை. பொதுவா எதையும் யோசிக்காதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிடுறோம். ஆனா அலைகள் இல்லாத கடல் எது? நடுக்கடல்ல அலைகள் இல்லையேன்னு சொல்றவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நடுக்கடல்ல தான் ஆழமும் அதிகம், அழுத்தமும் அதிகம். இன்னும் சொல்லப்போனா சுனாமி தொடங்குற இடமே இதுதான். இது ஏதோ மருத்துவ ரீதியான அல்லது மன ரீதியான உளவியல் நோயா இருக்குமோன்னு டாக்டர் பார்க்க போனா, அவர் வழக்கம் போல இருக்கிற மிஷின் எல்லாமே வேலை செய்யுதான்னு நம்மள வச்சு பரிசோதனை பண்ணிட்டு, உங்க உடம்புக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, மனச மட்டும் அமைதியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்படி சொல்லிட்டு மட்டும் விடுவாங்களா? அதுதான் இல்ல. நல்லா இருக்குன்னு அவர் சொன்ன உடம்புக்கே அடுத்த 4 நாளைக்கு மருந்து சீட்டு எழுதி குடுப்பாங்க. அவரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு மாத்திரை கூட குடுக்கல, இவங்கலாம் என்ன டாக்டர்ன்னு அடுத்த 4 நாளைக்கு நாம தான் புலம்பிட்டு இருப்போம். அப்படியாக இங்க எண்ணங்கள் இல்லாத உள்ளங்களே கிடையாது. உண்மையில நீங்களே சொல்லுங்க, நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு யோசிக்காம இன்னைக்கு நாள் முடிவடைய வாய்ப்பு இருக்கா? ஆகையால் இங்க எதையும் மறக்கவும் முடியாது, எதையும் நினைக்காம இருக்கவும் முடியாது. இயன்ற மட்டும் கடந்து போக முயற்சி செய்வோம். அலைகள் ஓய்வதில்லை. இப்படிக்கு நான் தனிமை அரசன்.